வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 13ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரு இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை ஆராய்க. இங்கே ஒரு 5 இருபடி சமன்பாடுகள் இருக்கு. இதனுடைய மூலங்களின் தன்மையை நம்ம ஆராயணும். அதாவது பாருங்க, டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இந்த ஃபார்முலாவில் நம்ம மதிப்புகளை பிரதியிடணும். வரக்கூடிய மதிப்பு கிரேட்டர் தென் 0 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது மெய் மற்றும் சமம் இல்லைன்னு மூலங்கள் இருக்கும். அதாவது மெய்யெண்ணா இருக்கும், சமமாக இருக்காது. நமக்கு ஆன்சர் 0 வந்துருச்சு அப்படின்னா மெய்யாகவும் இருக்கும், சமமாகவும் இருக்கும். மைனஸ் லெஸ் தேன் 0 விட கம்மி மைனஸ்ல வந்துச்சுன்னா மெய் அல்ல, மெய் மூலங்கள் இருக்காது, கற்பனை மூலங்கள் இருக்கும். இதை வச்சுதான் இந்த கணக்கு ஃபுல்லா பார்க்கலாமா? பாருங்க, முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க, 15x² + 11x + 2 = 0. முதல்ல ஏபிசி மதிப்புகளை எடுத்து எழுதுவோமா? ஏன்றது x² கெழு 15, பீன்றது x கெழு 11, சீன்றது மாறிலி உறுப்பு 2. எந்த ஃபார்முலாவில் பிரதியிட போறோம் பாருங்க. டெல் ஈக்குவல் டு முக்கோணமா இருக்கா, டெல்லுன்னு படிக்கணும். சரியா? b² - 4ac. பாருங்க, பியோட மதிப்பு 11 அடுக்கு 2, 4 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக 15, அதுக்கடுத்து பாருங்க சிக்கு பதிலாக 2. சுருக்கிறோமா? ஈக்குவல் டு 11² 11 2 தடவை எழுதி பாருங்க. 11 பெருக்கல் 11 121 மைனஸ் இதை பெருக்குங்க. 4 15 60, 60 2 பெருக்குனா 120. பாருங்க, 121 120 கழிச்சா 1. இந்த 1 வந்து 0வை விட பெரிய எண், 0வை விட பெருசு. 1ன்றது 0 விட பெருசு. அப்ப 0 விட பெருசு அப்படின்னா மூலங்கள் எப்படி இருக்கும்? மெய் மற்றும் சமம் இல்லை. therefore மூலங்கள் மெய்யா இருக்கும், ஆனா எப்படி இருக்காது? சமமாக இருக்காது. மெய் மற்றும் சமமில்லை. சரியா? எதை முடிச்சிட்டோம்? முதல் இது நம்ம முடிச்சாச்சு. அப்படியே ரெண்டாவது ஆரம்பமா பாருங்க. ரெண்டாவது இது கொடுத்த சமன்பாட்டை எடுத்து எழுதுவோம். x² - x - 1 = 0. முதல்ல ஏவோட மதிப்பு எடுத்து எழுதுமா? ஏன்றது என்னன்னா x² கெழு 1, பீன்றது என்னன்னா x கெழு -1. இதுக்கு முன்னால எண்கள் எதுல நம்ம 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா? இங்க மைனஸ் இருக்கா, -1. சியோட மதிப்பு மாறிலி உறுப்பு -1. ஃபார்முலா என்ன எழுதுங்க, திரும்ப திரும்ப ஃபார்முலா எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். சரியா? b² - 4ac. பியோட மதிப்பு பாருங்க, -1 அடுக்கு 2 -4. ஏவோட மதிப்பு பாருங்க, ஏவோட மதிப்பு 1, சியோட மதிப்பு -1. இப்ப பாருங்க, -1 ஸ்கொயர் பண்ண போறோம். -1 2 தடவை எழுதி பெருக்க போறோம். -1 பெருக்கல் -1 +1. இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், மைனஸ் பெருக்கினா பிளஸ். 4 1 4, 4 1 4. அப்ப ரெண்டையும் கூட்டினா 5. 5ன்றது 0வை விட பெரிய எண். 0 விட பெருசு அப்படின்னா நமக்கு மூலங்கள் எப்படி இருக்கும்? மெய் மற்றும் சமம் இல்லை. மூலங்கள் எப்படி இருக்கும்? மெய்யெண்ணா இருக்கும், ஆனா எப்படி இருக்காது? சமமாக இருக்காது. மெய் மற்றும் சமம் இல்லை. சரியா? ரெண்டாவது இதை முடிச்சிட்டோம். அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? பாருங்க, மூணாவது இது இருங்க, நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். மூணாவது இது எங்க இருக்கு பாருங்க கணக்கு. மூணாவது இங்க ஆரம்பிப்போம். மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? √2 t² - -3t + 3√2 = 0. சரியா? இப்ப பாருங்க, முதல்ல ஏபிசி மதிப்புகளை கண்டுபிடிச்சிருவோமா? ஏன்றது t² கெழு √2, பீன்றது tயோட கெழு -3, சீன்றது மாறிலி உறுப்பு 3√2. சரியா? இப்ப பாருங்க, ஃபார்முலா எழுதுவோமா? டெல் ஈக்குவல் டு b² - 4ac. பிரதியிடுவோமா? ஈக்குவல் டு பியோட மதிப்பு -3 அடுக்கு 2 அப்படியே வந்துடும், 4 அப்படியே வந்துடும், ஏக்கு பதிலா √2, சிக்கு பதிலா 3√2. சரியா? இது சுருக்கலாமா? பாருங்க, இந்த இடத்துல -3 2 தடவை எழுதி பெருக்க போறோம். -3 2 தடவை, -3 பெருக்கல் -3 நமக்கு என்ன வந்துடும்? 9. சரியா? இந்த இடத்துல மைனஸ், இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. 4 3 பெருக்குனா 12. அதுக்கு அடுத்தது √2 பெருக்குனா 2, அதாவது
ரூட் 2ஐயும் பெருக்குனா ரூட் 4 ரூட்டை போட்டுட்டு உள்ள நம்பர் பெருங்க 4 4க்கு வர்க்கம்னு எடுத்தோம்னா 2 அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க ரூட் 2 பெருக்குனா 2 ஈக்குவல் டு 9 மைனஸ் 12 24. அப்ப பாருங்க வேற வேற குறி நம்ம கழிப்போம். கழிச்சா நமக்கு என்ன வரும்? 24 9 கழிச்சா 15. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 15. மைனஸ் 15 என்னது? 0வை விட கம்மி. 0வை விட கம்மி அப்படின்னா என்ன இருக்கு? மூலங்கள் மெய் அல்ல. மூலங்கள் மெய் அல்ல, கற்பனைன்னு அர்த்தம். மூலங்கள் மெய் அல்ல. மெய் அல்லன்னா என்ன அர்த்தம்? கற்பனை. மூலங்கள் கற்பனை. இது நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எழுதலாம், தப்பு கிடையாது. அடுத்தது 4வது பாப்போமா பாருங்க. 4வது கணக்கு எடுத்து எழுதுவோம். என்ன இருக்கு? 9 y ஸ்கொயர் மைனஸ் 6 இன்டூ ரூட் 2y பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. முதல்ல பாருங்க ஏபிசி மதிப்புகளை எடுத்து எழுதுமா. ஏன்றது y ஸ்கொயரோட கெழு 9, பின்றது ஒய்யோட கெழு மைனஸ் 6 ரூட் 2, சின்றது மாறிலி உறுப்பு 2. இப்ப பாருங்க டெல் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மதிப்புல பிரதியிடுங்க. பியோட மதிப்பு மைனஸ் 6 ரூட் 2 அடுக்கு 2. இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். ஃபார்முலா இருக்கு இந்த மைனஸ் 4 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலா 9, சிக்கு பதிலா 2. இந்த ஃபார்முலால அப்படியே பிரதிட்டு இருக்கோம். சரியா? மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணா மைனஸ் 6 பெருக்கல் மைனஸ் 6 பிளஸ் 36. ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா 2, அதாவது ரூட் 2 2 தடவை ரூட் 2 பெருக்கல் ரூட் 2 2 வந்துடும். மைனஸ் இதை பெருங்க. 4 9 36, 36 2 பெருக்குனா 72 ஈக்குவல் டு இங்க 36 2 பெருக்குனா 72 மைனஸ் 72. அப்ப 72 கழிச்சா 0. அப்ப நமக்கு 0 வந்திருக்கு. 0 வந்தா மூலங்கள் மெய் மற்றும் சமம். மூலங்கள் மெய் மற்றும் சமம். சரியா? மெய் மற்றும் சமம். 4வது இதை முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து 5வது பார்க்கலாமா பாருங்க. லாஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க? 5வதுல 9 a ஸ்கொயர் b ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் 24 abcd x பிளஸ் 16 c ஸ்கொயர் d ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதனுடைய மூலங்களின் தன்மை நம்ம ஆராயணும். பாருங்க எக்ஸ் ஸ்கொயரோட கீழே நம்ம ஏன்னு எடுப்போம். அப்போ கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாமா? எதுக்கு கேபிட்டல் ஏ அப்படின்னா அங்கே பாருங்க இங்கே ஸ்மால் ஏபிசி இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நம்ம கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. எக்ஸ் ஸ்கொயரோட கீழே கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கிட்டோம். என்ன இருக்கு? 9 a ஸ்கொயர் b ஸ்கொயர். கேபிட்டல் பி பாருங்க, கேபிட்டல் பின்னா எக்ஸோட கெழு. எக்ஸை தவிர மிச்சம் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயரை தவிர மிச்சம் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கெழு. எக்ஸை தவிர மிச்சம் இருக்கிறது எக்ஸோட கெழு. மைனஸ் 24 a b c d. அதுக்கடுத்து சி பாருங்க, மாறிலி உறுப்பு என்னது? 16 சி ஸ்கொயர் இன்டூ டி ஸ்கொயர். சரியா? இப்போ ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா என்ன? டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஃபார்முலால கேபிட்டல் லெட்டரை மாத்திட்டோம், தாராளமாக மாத்திக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? ஈக்குவல் டு பியோட மதிப்பு பாருங்க மைனஸ் 24 a b c d. இங்க ஸ்கொயர் இருக்கு, அதனால ஸ்கொயர் மைனஸ் 4 ஏ பாருங்க. ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? 9 a ஸ்கொயர் b ஸ்கொயர். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க ஃபார்முலா சி இருக்கா? சிக்கு பதிலாக என்ன இருக்கு? 16 சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். சரியா? ஈக்குவல் டு மைனஸ் 24 ஸ்கொயர் பண்ண போறோம். மைனஸ் 24 2 தடவை எழுதி போறோம். மைனஸ் 24 பெருக்கல் மைனஸ் 24 576. மைனஸ் 24 ஸ்கொயர் பண்ணா ஏவை ஸ்கொயர் பண்ணா ஏ ஸ்கொயர், பிஏ ஸ்கொயர் பண்ணா பி ஸ்கொயர், சிஏ ஸ்கொயர் பண்ணா சி ஸ்கொயர், டிஏ ஸ்கொயர் பண்ணா சி ஸ்கொயர். மைனஸ் 24 576. மிச்சது பாருங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். என்ன ஸ்கொயர் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது மைனஸ் இந்த இடத்துல பாருங்க 4 9 36. 36 16 பெருக்குனா 576. பெருக்கி பார்ப்போமா? 4 9 36, 36 16 பெருக்குங்க. 6 36க்கு 6, மிச்சம் 3, 6 3 18, 3 கூட்டினா 21. 1 கொண்டு பெருங்க. 1 6, 1 3 3 கூட்டுங்க. 6 7 5 576. கரெக்டாக வந்துருச்சா? அப்போ 4 9 பேர் 36, 36 16 பேருக்குன்னா 576. ஏ ஸ்கொயர் அப்படியே தான் வரும், ஏன்னா இது ஒன்று தான் இருக்கு. பி ஸ்கொயர் அப்படியே தான் வரும்,
சி ஸ்கொயர் அப்படியே தான் வரும், டி ஸ்கொயர் அப்படியே தான் வரும். நம்பர் பெருகிட்டோம், இதெல்லாம் அப்படியே தான் வரும். பாருங்க 576 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் 576 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். அப்போ எல்லாமே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகி 0 வந்து இதுவும் கேன்சல், எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? 0 வந்திருக்கு. therefore 0 வந்ததுனால மூலங்கள் எப்படி இருக்கும்? மெய் மற்றும் சமம். மெய் மற்றும் சமம். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.